The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மாநாடு நடப்பதற்கு முன்பு தான் ஒரு பெரிய புயல் வெள்ளம் பெருநகரத்தை தாக்கி நீங்கள் வளர்ச்சி தூத்துக்குடியெல்லாம் கான்சென்ட்ரேட் அங்கெல்லாம் பெரிய தாக்குதல் இருந்தது இல்லை, அதை பார்த்து முதலீட்டாளர்கள் அச்சப்படலை. அதே தூத்துக்குடிக்கு தான் 16,000 கோடி முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர்கள். இதுக்கு என்ன சொல்றீங்க? அதான் முதலமைச்சர். ஏன் அவங்களுக்கு அச்சம் இல்லையா? அதனால அச்சம் இல்லை சார், முதலமைச்சர் மேல இருக்க நம்பிக்கை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்ஃபேக்ட் ஜப்பான்ல சுனாமியே வருது, ஆனால் அங்கே இருக்கும் நபர்கள் எல்லாம் அந்த கண்டிஞ்சன்ட் தவறாமல் தமிழ்நாட்டு இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு கவர்னரே வந்து கலந்துக்கிறாரு, முதல்வர் அவர்கள மேடையில் அவரும் சேர்ந்து கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டு இத்தனை திட்டங்கள் நாங்களும் பார்க்குறோம். ஜப்பானோட மிகப்பெரிய நண்பன் நமது தமிழ்நாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பெரிய ஒரு சகோதரர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் இருக்காங்க. அவர்களும் நாங்களும் நிறைய திட்டங்களை பண்ணணும். இன்னும் ஜப்பானீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பெருசாக வளரப்போகுது தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழக ஒட்டுமொத்த அரசாங்கம் நின்று, அமைச்சர்கள் நின்று, எல்லாம் அங்கே நின்று வேலை பண்ணுறாங்கன்றதையும் பார்க்குறாங்களே உலகில் இருக்கிறவங்க. எப்படி ஒரு அரசாங்கம் ஆக்டிவாகவே இருக்கு. பேரழிவு நடக்கும் பொழுது அடுத்த நொடி முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஸோ எதிர்கட்சிகளின் விமர்சனம்லாம் அவங்களுக்கு அச்சத்தை தரலை. இல்லை அது அதான் சொல்கிறேன், அச்சத்தை என்னது அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதுக்கான. ஏன்னா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இதில் சார் எதிர்கட்சி ரொம்ப அவசியம் சார். எங்கள் முத்தமிழ் தலைவர் கலைஞர் எங்களை அப்படி தான் வளர்த்துருக்காரு. ஜனநாயகத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட ஒரே ஏகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சம்மந்தமேலமா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொன்னால் அது அவங்களும் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இப்போ இதில் இன்னொன்றையும் கவனிக்க முடிந்தது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பேசினது. அவர் சொல்கிறார், நாங்கள் 10 ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசோடு இணக்கமாக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. உண்மையை சொல்லுங்கள், மத்திய அரசு எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? துறை ரீதியாக கேட்குறீங்களா? துறை ரீதியாக வந்து நாங்கள் பல விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்கோம். ஒரு சில நேரத்தில் ஒரு சில பின்னடைவுகள் இருக்க தான் செய்யுது. இப்போ சமீப காலத்தில் நாம் 2-3 திட்டங்களுக்கு, இப்போ பிஎம் மித்ரா பார்க்கு நம்ம விருதுநகரில் அருமையான தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பில் அது வந்ததுங்க. அதை வந்து கொண்டதுக்கு அது வந்து நம்ம சிப்காட்டை எடுத்து நடத்தணும்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இவங்க ஒத்துழைக்கிறாங்களா அவங்க ஒத்துழைக்கிறாங்களாம் சிந்திச்சுட்டு நம்ம அதை பற்றி நேர விரயம் செய்யாமல் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்தால் மிகப்பெரிய அளவுக்கு நாம் அதுவே பெரிய சக்சஸ். முதலமைச்சரினுடைய கனவு இலக்கு அப்படின்றது 2030 $1 trillion பொருளாதாரத்தை நோக்கி தமிழகத்தை முன்னெடுப்பது அப்படின்னு. கிட்டத்தட்ட 18% விழுக்காடு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றப்ப அந்த மாநாட்டு கலந்துரையாடல்லையே பல பொருளாதார நிபுணர்கள் சொன்னது ரொம்ப இது அசாத்தியமான சவாலான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, இதை அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பெரிய இலக்கு வச்சு பயணிப்போன்றதுனால? நான் இதுக்கு டீட்டெயில் கூட உள்ளே போனோன்னா அது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் சொல்லுவார். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல தேவை. எங்கள் இருக்கிறதுலே பெரிய ஆப்போசிஷனாக இருக்கிற பாஜக சொன்னால் நம்புவீங்கள்ல. ஒன்றிய அமைச்சர் அருமை அமைச்சர் நமது பியூஷ் கோயல் அவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்? முதலமைச்சரை பார்த்து, இவ்வளோ பெரிய டார்கெட் இது, ஐம் ஹாப்பி, இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சிருக்காருன்னு எனக்கு சந்தோஷம், நிச்சயமாக இதை இந்த முதல்வர் செய்வார் என்று சொல்லிட்டு போனார். என்ன வேணும்? ஸோ சாத்தியப்படும், கனவு நிறைவேறும் அப்படின்றீங்க. இந்த மாநாட்டிலையும் பலர் சொன்னது, பல விவாதங்களையும் சொன்னது வந்து நிறைய உலக முதலீட்டாளர்களை வரவேற்றிருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்கன்றது ஒரு புறம். ஆனால் தமிழ் தொழில் முனைவோர்களை, தமிழ் முதலாளிகளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரும், அதில் இவங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தாமல் இருக்காங்களான்ற ஒரு விமர்சனம். இவங்க பேப்பரை படிக்கிறதுலாம் நினைக்கிறேன். ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு இந்த தேதின்னு நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சோம், நடத்துகிறோம். அடுத்து 2 நாள் கழித்து அயலக தமிழர் தினம் நடக்குது. அதில் உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களையும் கொண்டு வந்து நேற்றும் இன்றும் மிகப்பெரிய அளவில் அதே அரங்கு நிரம்ப அதே அந்த ஒட்டுமொத்த செட்டப் எல்லாம் வச்சு அவர்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் செய்து கொடுத்தோமோ அதெல்லாம் இவர்களுக்கும் செய்து கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து, உங்களை பார்த்தா தான் எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றலாம் சொல்லி இன்று முதல்வர் அவர்கள் இன்று காலை பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தாங்களான்னு தெரியல, அவங்க பார்க்கணும். அதெல்லாம் இந்த அறிவிப்பு ஏற்கனவே வந்துருச்சு, இது பண்ண போறோம். அது தனி ஒரு நிகழ்ச்சி, தமிழருக்கு தனியாகவே ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம். நீங்க கேட்கறது அதுல ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. அதுலயும் வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி 2த்தையும் பக்கத்து இவர்களுக்கான காரணமும் இதுதான். ஓகே, ஏன்னா 2மே அப்போ அதுக்கு வரவங்க இதுக்கும் வருவாங்க, அவர்களுக்கான செலவு 2 வந்துட்டு போக தேவையில்லை அப்படின்றதுக்காக 2 அவங்க அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் பல பேர் வந்தாங்க. இந்த தமிழர்களுக்காக தனியாக அயலக தமிழர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டுக்கும்
பல ஆயிரம் கணக்கில் எல்லாரும் வந்து மிகப்பெரிய அளவு சந்தோஷத்துடன் அவர்களது முதலீடுகள் மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக வரும் என்ற அந்த உத்தரவாதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். காலை நமது முதலமைச்சர் அவர்கள் பேசினா கேட்டீங்க இல்லையா? நிச்சயம். அது உங்க மகிழ்ச்சி, உங்க சந்தோஷம் தான் எனது சந்தோஷம், அதான் எனக்கு உற்சாக சொன்னாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கணும். அவசரமா ஏதாவது வழியில் தள்ளக்கூடாது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.